to, in order to, so as to. இந்த மூணுக்கும் என்ன வித்தியாசம், எந்த வார்த்தையை எங்கே பயன்படுத்துவோம், எடுத்துக்காட்டு வாக்கியங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நான் காரைக்குடி பாலகுமார். உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. டு எதுக்கு பயன்படுத்துவோம்னா, ஒன்று ஏன் செய்கிறோம், ஏன் செய்கிறாங்க, இந்த மாதிரி காரணம் என்னன்னு சொல்கிறதுக்கு டு பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டுக்கு, நான் மதுரைக்கு என் அங்கிளை மீட் பண்ண போனேன். இங்கே ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று, நான் மதுரைக்கு போனேன், இது முதல் விஷயம். எதுக்கு போனேன், அங்கிளை மீட் பண்ண, இது ரெண்டாவது விஷயம். நான் மதுரைக்கு போனேன்றது எப்படி சொல்லலாம், ஐ வென்ட் டு மதுரை. எதுக்கு, காரணம் என்ன, என் அங்கிளை மீட் பண்ண, டு மீட் மை அங்கிள். ஐ வென்ட் டு மதுரை டு மீட் மை அங்கிள். புரிஞ்சுதா? டூக்கு அடுத்து உடனே வெர்பு வந்துடும். அது பேஸ் ஃபார்மில் மட்டும்தான் இருக்கும். விளையாடனா டு பிளே, பார்க்கனா டு see, சம்பாதிக்கனா டு earn, என்ஜாய் பண்ணனா டு என்ஜாய். இங்கே டு என்ஜாய்ஸ்ன்னு வராது, டு என்ஜாய்டுன்னு வராது, டு என்ஜாயிங்னு வராது, டு என்ஜாய். அவ்வளோதான், இப்படி தான் வரும். என்ஜாய் பண்ணன்னு சொல்லணும்னா டு என்ஜாய், அப்படி தான் வரும். அடுத்த எடுத்துக்காட்டு, அவன் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு போனான். இங்கே உள்ள ரெண்டு விஷயங்கள் என்ன, அவன் வெளிநாடு போனான். வெளிநாடு போனான்றது எப்படி சொல்லலாம், he went abroad. he went to abroad சொல்லக்கூடாது, அப்ராட்னு சொல்லும் பொழுது to வராது. he went abroad எதுக்கு போனா, காரணம் என்ன, நிறைய பணம் சம்பாதிக்க, to earn more money. he went abroad to earn more money. அடுத்த எடுத்துக்காட்டு, அவளை சந்திக்கிறதுக்காக 3 மணி நேரம் காத்திருந்தேன். முதல் விஷயம் என்ன, நான் 3 மணி நேரம் காத்திருந்தேன். I waited for 3 hours. எதுக்கு, அவளை மீட் பண்ணுறதுக்கு, to meet her. I waited for 3 hours to meet her. டூக்கு டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் தமிழ் என்னன்னு பார்த்தோம்னா இக்குன்னு வரும், இல்லைன்னா அதுக்காகன்னு வரும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்காக, இக்குன்னு வருதா காகன்னு வருதா, to earn money. சந்திக்கிறதுக்கு, சந்திக்கிறதுக்காக அப்படின்னா to meet. விளையாடுறதுக்கு, விளையாடுறதுக்காக அப்படின்னா to play. ஃபாருக்கும் இக்கு காகன்னு தான் வரும். ஆனால் ஃபாருக்கும் டூக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இக்குன்னு முடிகிற வெர்பு எல்லாத்துலேயும், காகன்னு முடிகிற வெர்பு எல்லாத்துலேயும் டூ போடணும்னு ஞாபகம் வச்சுவாங்க. அடுத்த எடுத்துக்காட்டு, உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தினமும் உடற்பயிற்சி செய். ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இக்குன்னு முடியுதா, அதில் தான் டூ போடணும். தினமும் உடற்பயிற்சி செய், எக்ஸசைஸ் எவ்ரிடே. எதுக்கு, காரணம் என்ன, உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, to keep your body healthy. exercise every day to keep your body healthy. புரிஞ்சுதா? டூ அவ்வளோதான். அடுத்து in order to, so as to பார்க்கலாம். முதல்ல டூக்கும் in order to, so as toக்கும் இருக்க ஒற்றுமை பார்க்கலாம். அதுக்கப்புறம் எந்த இடத்துல in order to, so as to ரொம்ப பயன்படுன்னு பார்க்கலாம். முதல்ல டூக்கும் in order to, so as toக்கும் இருக்கிற ஒற்றுமை. டூ வர்ற எல்லா இடங்கள்லையும் in order toவும் போடலாம், so as toவும் போடலாம். நாம் இப்போ பார்த்த வாக்கியங்களே எழுப்போம். என் அங்கிளை மீட் பண்ண மதுரை போனேன். ஐ வென்ட் டு மதுரை டு மீட் மை அங்கிள். இல்லைனா ஐ வென்ட் டு மதுரை இன் ஆர்டர் டு மீட் மை அங்கிள். இல்லைனா ஐ வென்ட் டு மதுரை ஸோ ஆஸ் டு மீட் மை அங்கிள். அவன் நிறைய பணம் சம்பாதிக்க வெளிநாடு போனான். ஹி வென்ட் அப்ராட் டு ஏர்ன் மோர் மணி. இல்லைனா ஹி வென்ட் அப்ராட் இன் ஆர்டர் டு ஏர்ன் மோர் மணி. இல்லைனா ஹி வென்ட் அப்ராட் ஸோ ஆஸ் டு ஏர்ன் மோர் மணி. உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தினமும் உடற்பயிற்சி செய். எக்ஸசைஸ் எவ்ரிடே டு கீப் யுவர் பாடி ஹெல்தி. எக்ஸசைஸ் எவ்ரிடே இன் ஆர்டர் டு கீப் யுவர் பாடி ஹெல்தி. எக்ஸசைஸ் எவ்ரிடே ஸோ ஆஸ் டு கீப் யுவர் பாடி ஹெல்தி. இந்த மாதிரி டூ வர்ற எல்லா இடங்கள்லையும் இன் ஆர்டர் டூவும் போடலாம், ஸோ ஆஸ் டூவும் போடலாம். அப்போது இன் ஆர்டர் டூ ஸ்பெஷலாக எங்கே பயன்படுத்துவோம், நெகட்டிவ் வாக்கியங்களில் இன் ஆர்டர் டூ போட்டால் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு, ட்ரெயினை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக சீக்கிரம் கிளம்புனேன். இதை முதல்ல டூ வச்சு சொல்லி பார்ப்போம். ஐ லெஃப்ட் ஏர்லி நாட் டு மிஸ் த ட்ரெயின். இப்படி சொல்கிறத விட இன் ஆர்டர் நாட் டு போட்டால் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஐ லெஃப்ட் ஏர்லி இன் ஆர்டர் நாட் டு மிஸ் த ட்ரெயின். இங்கே நாட் எங்கே போடுறோம் பாருங்க, இன் ஆர்டருக்கும் டூக்கும் நடுவில், இன் ஆர்டர் நாட் டு. இன்னொரு எடுத்துக்காட்டு, அதிக நேரம் தூங்கிடக்கூடாதுன்றதுக்காக நான் 5 மணிக்கு அலார்ம் செட் பண்ணேன். I set the alarm for 5 o'clock, not to oversleep.
இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக I set the alarm for 5 o'clock in order not to oversleep. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவங்க டாக்ஸி பிடிச்சாங்க. They took a taxi not to waste time. இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக they took a taxi in order not to waste time. in order to போடுற எல்லா இடத்துலையும் so as to போடலாம். in order not to போடுற எல்லா இடத்துலையும் so as not to போடலாம். இந்த மாதிரி நெகட்டிவ்ல in order not toவும் so as not toவும் பயன்படுத்துவோம். மறுபடியும் பாசிட்டிவ்க்கு வருவோம். சில இடங்களில் to பயன்படுத்தாமல் in order to so as to பயன்படுத்துவோம். எந்த மாதிரி இடங்கள்னா ஸ்டேடிவ் வெர்ப் கூட. ஸ்டேடிவ் வெர்ப்னா என்ன? ஒரு விஷயம் செய்யாமல் நடக்காமல் ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு ஹாவ்னா என்ன? வச்சிருக்குது. நோனா என்ன? தெரிஞ்சிருக்குது. சீம்னா என்ன? தெரிகிறது. அப்பியர்னா என்ன? தெரிகிறது. அண்டர்ஸ்டாண்ட்னா புரிஞ்சிருக்கிறது. பீனா இருக்குது. இந்த மாதிரி வெர்ப்ஸ் தான் ஸ்டேடிவ் வெர்ப்ஸ். இந்த வெர்ப்ஸை சொல்கிறப்ப ஒரு ஆக்ஷன் நடக்காது, ஆனால் ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். அதுதான் அந்த வெர்பு. இந்த வெர்ப்ஸ் கூட டு போடுறத விட in order to இல்லைனா so as to போட்டால் ரொம்ப ஆப்டாக இருக்கும். எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். இந்த பாடத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக அவன் 3 புக் படித்தான். He read 3 books in order to understand the subject. இல்லைனா he read 3 books so as to understand the subject. அவன் அதிகமாக உழைச்சான், சம்பாதிச்சான், நல்ல வாழ்க்கை கிடைக்க. He worked hard and earned more money in order to have a good life. இல்லைனா he worked hard and earned more money so as to have a good life. நல்ல பொசிஷனில் இருக்கணும்னா நீ நல்லா உழைக்கணும். You have to work hard in order to be in a good position. இல்லைனா you have to work hard so as to be in a good position. அவ்வளோதாங்க. to, in order to, so as to. இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க். நம்ம சேனல் ஏன் பார்க்குறீங்க? இதை to வச்சு ஒரு வாக்கியம் அமைச்சு கமெண்ட்டில் போடுங்க. உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நான் காரைக்குடி ச. பாலகுமார்.